மாதிரி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அழகான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாமா? வெர்சிமெலி கஸ்டர்ட் கப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கப்பை செய்யறதுக்கு வெர்சிமெலி ரோஸ்டட் வெர்சிமெலியே எடுத்துக்கோங்க. அதோட கீ கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து அதில் கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றிட்டு ரோஸ்டட் சேமியா இல்லைனா வெர்சிமெலி அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது கூடவே நமக்கு கண்டென்ஸ்டு மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒன்னோட ஒன்று நல்லா ஸ்டிக் ஆகி நல்லா வரும் கப்ஸ் செய்யும் போது. இதுக்கு தான் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை ஆட் பண்ணுறோம். இது ஒரு 2 to 5 minutes நல்லா இது பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ஒரு லைட் ப்ரௌன் கலர்லேயே இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தாலே நல்லா தெரியும் வித்தியாசம், அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததான் நம்மளோட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் ஆட் பண்ணும், ப்ளஸ் நம்மளுக்கு அந்த கப்ஸ் செய்யறதுக்கு நல்ல ஒரு கிரிப்ஸ்னஸையும் கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி கப்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். மஃபின் ட்ரேவோ இல்லைனா பிரச்சனையே இல்லை, சின்ன சின்ன கிண்ணங்க எடுத்தாலும் அதுலேயும் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இந்த மஃபின் ட்ரேயில் அழகாக கிளிங் ரேப் போட்டுருங்க. அதை போட்டுட்டு சேமியா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக க்யூட்டான கப்ஸ் ரெடி ஆகும். இதே மெத்தடில் 6 கப்ஸையும் ரெடி பண்ணிடலாம். அதை ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரு கவர் போட்டுட்டு அது எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutesக்கு வச்சிங்கன்னா அழகாக மோல்டு மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, கப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே வைக்க போகிற கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன், சுகர், பால், அவ்வளோதாங்க. 3 இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம் கஸ்டர்டையும். ஃபர்ஸ்ட்டு சுகரையும் கஸ்டர்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனை மட்டும் ஹீட் பண்ணிடாதீங்க, ஹீட் பண்ணிங்கன்னா ப்ரௌனாக மாறிடும். அது முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணும்போது ஹீட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். எது பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டியாக வரக்கூடாதுல. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாக ஆகிடும். அதனால ஒரு 5 to 8 minutes, 5 minutesே அதிகம் தான். அதுக்குள்ளேயே நமக்கு திக்காயிடுச்சுன்னா கஸ்டர்டும் ரெடி ஆகிடும். ரொம்ப திக்கானாலும் நல்லா இருக்காது, லைட்டாக திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும். ஸோ நல்லா கைவிடாமல் கலக்குங்க. ஒரு மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் போது சடனாக ஒரு செகண்டில் திக்காகும். அவ்வளோதாங்க, கஸ்டர்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட அசைடிங் பார்ட் தான். ஃப்ரிட்ஜில் 30 minutes கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மோல்டும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அந்த கிளிங் ரேப் போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளிங் ரேப் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கும் போது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு, தானாகவே வெளியே வந்துடும். இப்போ கப்ஸ் ரெடி. அதில் கஸ்டர்ட் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக கஸ்டர்ட் கப்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் ப்ளஸ் சிம்பிளாகவும் ரெசிபீஸ்க்கு மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டச்சோட பாதாம் பருப்பு